ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பொரியல் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே பொரியலையும் குயிக்காக கசப்புத்தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கீரையில் வந்துட்டு கசப்புத்தன்மையும் கொஞ்சம் இருக்கும். அகத்தி கீரை, இந்த கீரை பொரியல் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வித்தியாசமான முறையில். இங்கிலீஷில் வந்துட்டு ஹம்மிங் பேர்டு ட்ரீ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகஸ்ட் ட்ரீ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சைப்பயிறு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 5-6 விசில் கொடுத்து எடுத்துக்குவோம். அகத்தி கீரையும் நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்குவோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். உப்பு போட்டு ஒரு 4-5 விசில் போல் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். கீரை வெந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணியை வடிகட்டிட்டு கீரையை பொரியல் கூட சேர்த்துக்குவோம். ஏன்னா அந்த தண்ணியில் உங்களுக்கு கசப்புத்தன்மை எல்லாமே போயிடும். இல்லை எனக்கு கசப்புத்தன்மை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. கசப்புத்தன்மை வேண்டாம்னா தண்ணியை இருத்துட்டு அந்த தண்ணியை சூப் மாதிரி கடன்னு கண்ணை மூடிட்டு குடிச்சிட்டு ப்ளைனான கீரையை பொரியலில் சேர்த்திருங்க. கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் நிறையா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நிறையாவே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயமும் மிளகாவும் வணங்கி வரட்டும். இப்போ கீரை நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இதோட தண்ணியை நான் வடிகட்டிட்டேன். இந்த தண்ணியை சூப்பாகவே கூட நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ கீரை பச்சைப்பயிரும் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வணக்கி விட்டுருவோம். இப்போ இந்த கீரையில் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை நல்லாவே குறைஞ்சி வந்துடும். இப்போ இந்த பச்சை பயிர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கீரையிலையும் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் நிறையா இருக்குது, தாது உப்புக்கள் நிறையா இருக்குது. அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த அகத்திக்கீரை வயிற்று பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் இது குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காய் பூ நல்லா நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு சுட சுட சாதத்தோட கீரையை போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையா ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சும் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக சிக்கன் சாப்பிடும்போது, அப்புறம் இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது, அந்த டைமில் இந்த கீரைகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் வாரத்தில் இது ஒரு முறை இந்த கீரையை சேர்த்துக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.